திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு வக்திருத்த சட்ட முன்வடிவை வக்திருத்த சட்ட முன்வடிவை திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு வக்திருத்த சட்ட முன்வடிவை திரும்ப பெறு திரும்ப பெறு. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது. அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் எப்படி? அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் அந்த சட்டம் போட மறுக்குது. திருடாதே டிஎம்கே திருடாதே, திருடாதே டிஎம்கே திருடாதே. வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. என்னுடைய சேனல் நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக தளபதி ரசிகர்கள் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய அந்த எதிரிகள் நமக்கு கேள்விகள் வைக்கும்போது பசங்க பதில் சொல்ல முடியல, நீங்கள் திணறீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. என்னோட அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கலிசடைங்களுக்குலாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களுக்கு திருப்பி 4 கேள்வி கேட்டிங்கனாவே அவங்களுக்கு பதில் இல்லாமல் காலை தலையில் அடிக்க ஓடுவாங்க. அதை நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த மாதிரி கேள்விகள்லாம் திருப்பி வச்சிங்கன்னா அவங்களுக்கு பேசவும் ஒன்றும் இருக்காது, சொல்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது, போத்திக்கிட்டு தான் போகணும் அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க. அதனால தான் என்னோடய வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். சரி, இன்றைக்கி என்னப்பா ஒருத்தரை காமிச்சு விட்டு இந்த பாட்டை வேறு போட்டு விட்டா என்ன நீ சொல்ல வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். முக்கியமாக தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரியும். ஏதாவது இஸ்லாமியர்களுடைய வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எதிர்த்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக எல்லா இடத்துலையுமே விஜய் அவர்களின் ஆணைக்கிணங்க அங்கங்கே ஆர்ப்பாட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சில இடத்துல பெர்மிஷன் கொடுத்தாங்க, ஒரு சில இடத்துல கொடுக்கல. பட் இருந்தாலும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு அந்த சட்ட திட்டங்கள்லாம் என்ன என்பது தெரியும். எதற்கு தேவையில்லாமல் அவங்களுடைய சொத்துல, உங்க வீட்டு சொத்து இருக்குது, அதுல இன்னொருத்தவங்க போய் அந்த சொத்துல பங்கு கொள்றோம் இல்ல அதுல நாங்க இருக்கலான்றது எந்த விதத்துல நியாயம்? அந்த மாதிரிதான் இந்த சட்ட மசோதாவை அவர்கள் திரும்ப பெற வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். சரி, இந்த வக்ஃப் வாரியம் சட்ட திருத்தம் இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனால் நமக்கு பிரச்சனையான்னு கேட்டால் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நமக்கும் பிரச்சனை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க இந்த வீடியோ எண்டு முடியும் போது. இன்றைக்கி இது ஒரு இஸ்லாமியர் சமூகத்துக்கு மட்டும்தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எல்லாம் முட்டாள்கள். இது நாளைக்கு எனக்கு நடக்கும், உங்களுக்கு நடக்கும், பக்கத்து வீட்டுக்காரன் நடக்கும், பின்னாடி இருக்கவனுக்கு நடக்கும், முன்னாடி இருக்கவனுக்கு எல்லாருக்கும் நடக்கும். மறந்துடாதீங்க அப்படின்றத நான் இந்த வீடியோ மூலியமாக ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிறேன். ஓகே, வக்ஃப் வாரியம் எல்லா கம்யூனிட்டிக்குமே அவங்களுக்குன்னு ஒரு நிலங்கள் இருக்குது. அவங்களுடைய எப்படி சொல்கிறது, கோயில்கள் இருக்குது அப்படின்னா அந்த கோயிலத்தெல்லாம் நிலத்தையெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு நமக்குன்னு ஒரு கமிட்டி இருக்காங்கல்ல. இப்போ இந்த அறநிலைத்துறை, ஓகேங்களா, சேகர் பாபு இருக்கார். அந்த மாதிரி வக்ஃப் வாரியம்னு சொல்லிட்டு முஸ்லீம் அவங்களுக்கான ஒரு கம்யூனிட்டியில் அவங்களுக்கான ஒரு இடங்கள் இருக்குது. அந்த இடத்த யாரும் விற்கவோ வாங்கவோ கூடாது. அதை அவங்க உள்ள யாருக்காவது லீஸுக்கு விடலாம், ஒரு வாடகைக்கு விடலாம், ஒரு நல்ல விஷயத்துக்கு கொடுக்கலாம். மீன்ஸ் ஒரு ஸ்கூல் கட்டலாம், ஒரு கோயில் கட்டலாம், இல்லை ஒரு மசூதி கட்டலாம், இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டலாம். இது அவங்களா பார்த்து அந்த மாதிரி விஷயத்துக்கு கொடுக்குற ஒரு கமிட்டி. இன்றைக்கி இதில் யார் வேணால் கை வைக்கலாம், யார் வேணால் அதிகாரம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சட்ட திருத்தத்தை தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா முன்னாடி கலெக்டரோ வேறு எந்த ஒரு அரசியல்வாதிகளோ இதில் இருக்க மாட்டாங்க. அந்த சமூகத்தை சார்ந்த அவங்க தான் தலைமையில் இருப்பாங்க, அவங்க தான் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்க. இன்றைக்கி இவங்க எல்லாருமே அதுக்குள்ளே வரலாம், அவங்க எல்லாருக்குமே இதில் உரிமை இருக்குது அப்படின்ற ஒரு சட்ட திருத்தத்தையும் கொண்டு வராங்க. ப்ளஸ் இந்த இடங்கள்லாம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆல்ரெடி பூர்வீகமாக வச்சுருந்துருப்பாங்க. 1, நிறைய பேர் தானமாக கொடுத்துருப்பாங்க. 2, இந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெறும் முஸ்லீம்ஸ் மட்டும் தான் இருப்பாங்களா? அதெல்லாம் கிடையாது. ஹிந்துஸ் இருந்திருப்பாங்க, கிறிஸ்டியன்ஸ் இருந்திருப்பாங்க. இப்போ என்கிட்ட நிலம் இருக்குது, நான் ஒரு வேண்டுதல் வைக்கிறேன், நான் பழிச்சிருச்சு, அதை நான் அவங்களுக்கு கொடுப்பேன் அந்த இடத்த. ஸோ அப்போ இந்த மாதிரி நிறையா பேர் அந்த இடத்த தானமாக கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்த தான் இன்றைக்கி அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இன்றைக்கி அதை யாருமே எடுக்க முடியாது, எந்த அரசியல்வாதிகளும் எடுக்க முடியாது. அது சட்டத்தை போட்டு இந்த இடத்த கொடுன்னு அபகரிக்க முடியாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் மக்கள்கிட்ட இருந்து இந்த இடத்த கொடு அந்த இடத்த கொடுன்னு அபகரிக்கிற எல்லா வேலையும் நடக்குது. ஆனால் அதில் அங்கே முடியாது. இப்போ இந்த சட்ட திருத்தம் மூலிமா அது நடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ இது
எந்த அளவுக்கு பாதிப்பு அப்படின்றத வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். பட் நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் நம்மளாம் வந்து இடத்த கொடுக்கலையா, நம்மளாம் ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு தேவையான கொடுக்குறோம், முஸ்லீம்ஸ் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இந்த இடத்துல ஒரு சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி அப்படின்ற ஒரு கட்சி ஆள்றது தான் பிரச்சனையே. ஏன்னா அவங்களுடைய ஒரே கோட்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாடு ஒரு மொழி ஒரு மதம், இதுதான் அவங்களுடைய மெயின் ஸ்டாண்டாக இருக்குது. அப்போ இந்த ஒரு நாடு ஒரு மொழி ஒரு மதம் என்று ஆக்கணும் அப்படின்னா, இந்த சிறுபான்மையினர் மக்களை முதல்ல மொத்தமாக போட்டு முடிக்கணும். ஸோ இந்த சிறுபான்மையினரில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின்ஸும் கூட இவங்க பெருசாக டார்கெட் பண்ண மாட்டாங்க, ஒன்லி முஸ்லீம்ஸ் தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, முஸ்லீம் அவர்களுடைய எல்லா வழிபாடு முறையும் சரி, எல்லா முறையுமே மக்களிலிருந்து மற்ற மக்களிலிருந்து வேறுபாடு இருக்கும் டோட்டலாகவே. அப்போ இந்த முஸ்லீம் கம்யூனிட்டி அப்படின்ற ஒரு கம்யூனிட்டியை மேலும் மேலும் அடக்குமுறைக்குள் கொண்டு வர்றது, அவங்களுடைய மீன்ஸ் இந்து மதத்தின் கட்டுப்பாட்டில் ஒட்டுமொத்தமாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை தான் இங்கே வந்து செயல்படுத்தியிருக்காங்க. ஓகேப்பா, அப்போ நல்லது தானே, ஹிந்து தானே மெஜாரிட்டியாக இருக்காங்க, அப்போ ஹிந்து மதத்தை வந்து கொண்டாடணும் தானே இந்தியாவில், மற்ற ஊரில் போய் நம்ம அதை செய்ய முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இங்கே தான் ஒரு சிக்கல்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்து மதம் அப்படின்றது நார்த் இந்தியாக்காரங்க, தமிழர்களில் பொறுத்த வரைக்கும் ஹிந்துன்னு நமக்கு ஒரு ஆப்ஷன் இல்லாதனால போட்டுக்கிட்டோமே வெளியே, நம்மளுடைய வழிபாட்டு முறையும் நம்மளுடைய வேண்டுதல் முறையும் எல்லாமே வேறு அப்படின்றது முதல்ல தமிழர்களை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, வேறு எவனுக்குமே குலதெய்வ வழிபாடுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. என்னது குலதெய்வ வழிபாடு ஒன்று கிடையாது. தமிழர்களுக்கு மட்டும்தான் குலதெய்வ வழிபாடு இருக்குது. அவனுக்கு மட்டும்தான் காட்டுலேயும் மேட்டுலேயும் கம்மாக்கரையிலையும் கடவுள் இருப்பான். ஐயனார் இருப்பாங்க, அங்கிட்ட பார்த்தா சங்கிலிகர் இருப்பான், இங்கிட்டு பார்த்தா அம்மன் இருப்பாங்க, இப்படி பல சாமிகள் இருக்கும். நம்மளுடைய வழிபாட்டு முறை, சில பேர் ஆடு வெட்டுவாங்க, சில பேர் கோழி வெட்டுவாங்க. இந்த மாதிரி வழிபாட்டு முறை தமிழர்கள்ட்ட இருக்குது. பட் ஹிந்து கல்ச்சரில் அது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஹிந்துவில் நீங்கள் ஒரு திருப்பதியிலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு தேவஸ்தானத்திலையோ போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி வழிபாட்டு முறை செய்ய முடியுமா? முடியாது. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வழிபாட்டு முறைன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், இது பின்னாளில் அழிக்கப்படும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எப்படி இவங்க வந்து வக்ஃப் வாரியம் இந்த இஸ்லாமியர்களுக்கான அந்த ஒரு நிலங்களை அபகரிக்க ஆசைப்படுறாங்களோ, அதற்கு முக்கிய காரணமாக நான் என்ன பார்க்குறேன்னா, இதை எடுத்து எங்கெல்லாம் ஒரு மசூதி இருக்கோ அது பக்கத்தில் கொண்டு வந்து ஒரு கோயிலை கட்டுவாங்க வேணுங்கன்னு. அதனால பல பிரச்சனை கிளப்புவாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கான ஒரு இடத்துல ஏதாவது ஒன்று பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு ஸ்கூலோ இல்லை அவங்க கம்யூனிட்டிக்கு தேவையான ஒரு காலேஜோ ஏதோ ஒன்று கட்டலான்னு நினைக்கும் போது அதெல்லாம் முடியாது, நாங்கள் பண்ணுறது தான் சொல்கிறது தான் நீ செய்யணும், எங்களுக்கு இதை செய்ய போகிறோம், இந்த அரசாங்கத்துக்கு இது பண்ணணும், அதனால் இந்த இடத்த கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி இவங்க பிளாட்டு போட்டு கூட விற்பாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆட்கள் தான். ஸோ இவங்கெல்லாம் இது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேணுக்குன்னே ஹிந்துவை நிறையா உள்ளே கொண்டு வரதுக்கான வேலைகள். இது எப்படிடா நம்மளை அஃபெக்ட் ஆகும், தமிழனை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இன்றைக்கி இவங்க மேலே கை வச்சவங்க நாளைக்கு தமிழர்கள் மேலே கை வைப்பாங்க, தமிழர்களுடைய வழிபாட்டு முறை மேலே கை வைப்பாங்க. நாளைக்கு நிறையா ஹிந்து கம்யூனிட்டிஸ், ஹிந்துவுடைய அந்த மேஜர் தாக்கம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீ உன் கோயிலில் போய் கடை வெட்ட முடியாது, நீ உன் கோயிலில் போய் கோழி வெட்ட முடியாது, நீ உன் சாமிக்கு திருவிழா கொண்டாட முடியாது, காப்பு கட்ட முடியாது, இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்வாங்க. உன்னுடைய சாமிலாம் எங்கே இருக்குது? நான் சொன்ன மாதிரி காட்டிலையும் மேட்லேயும் கம்மாக்கரையிலையும் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்கள் இந்த இடத்தை சீரமைக்கிறோன்னு சொல்லி அந்த இடத்துல அடித்து தூக்குன்றுவாங்க. அப்போ உன்னுடைய வழிபாட்டு முறை மொத்தமாக அழிக்கப்படும். உன்னுடைய வழிபாட்டு முறை அழித்தா மட்டும்தான் நீ ஹிந்து அப்படின்ற ஒரு மதத்துக்குள்ளே முழுசாக வருவ அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே புரியும். நம்ம வந்து ஹிந்துவாக இன்றைக்கி ரிஜிஸ்டர் பண்ண போடுறோம், பட் வி ஆர் நாட் ஹிந்து, வி ஆர் தமிழன்ஸ் அப்படின்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே ஹிந்துன்ற அந்த ஆப்ஷன் இருக்கனால தான் நமக்கு வந்து அந்த பேரை வச்சுட்டாங்களே ஒழிய, இதே ரிலீஜனில் தமிழன் ஒரு ரிலீஜன் வச்சுருந்தாங்கன்னா நம்ம வந்து யாராவது ஹிந்துவாக இருந்திருக்க மாட்டோம்ல. இந்த இடத்துல தான் பல சிக்கல் நான் சொல்கிறேன். ஸோ அப்போ யாரெல்லாம் அவர்களுடைய வழிபாட்டு முறையை அவங்களுக்கான ஒரு வழிபாட்டு முறையாக வச்சுருக்காங்களோ அவங்க வந்து இந்த உலகத்தில் நிலச்சி நின்றுகிட்டே இருப்பாங்க. நம்ம இத்தனை ஆண்டு காலமாகவும் என்னது உலகத்திலேயே மூத்த மொழி தமிழ் மொழி, காட்டுமிராண்டி மொழி, அந்த மொழி இந்த மொழி எப்படி சொன்னாலும் இன்றைக்கு வரைக்கும் தமிழர்கள் உசுரோடு இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா, நம்மக்கிட்ட இருக்க அந்த தனியான வழிபாட்டு முறைகள் மட்டும்தான். ஏன்னா நம்ம கும்பிட்ற மாதிரி வேறு எவனும் எங்கேயும் கும்பிட மாட்டான் அப்படின்றத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த வழிபாட்டு முறையை அடுத்து எங்கே கை வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே தான் கை வைப்பாங்க. ஸோ இதுதான் நான் சொன்னது, இன்றைக்கி இஸ்லாமியர்களுக்கு நடக்குது, நாளைக்கு நமக்கும் நடக்கும். நம்மளும் மாற்றப்படுவோம், நம்மளுடைய இடங்களும் அழிக்கப்படும், அவங்கள ஆக்கிரமிக்கப்படுவாங்க. இந்துன்ற பேரில் நிறைய நார்த் இந்தியன்ஸ் உள்ளே வருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்தாங்கன்னா அஃப்கோர்ஸ் என்ன நடக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. சரிப்பா, இதெல்லாம் இருக்கட்டும்.
ஃபஸ்ட்டு நீ ஏன்ப்பா அவரை எடுத்து விட்ட அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா இங்கே தாங்க மேட்ரு. அதாவது திருடுறவங்க அப்படின்னு நம்ம சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க, கூட்டுக்களவாணிங்கன்னு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் நான் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இஸ்லாமியர்களுடைய இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்துக்கு ஆர்ப்பாட்டம் நடக்குது. சரி, அவர் என்ன பண்ணாருங்க, அந்த சட்டத்திட்டத்தை திரும்ப பெறுன்னு அங்கே யார் என்ன சிஎம் என்ன பண்ணுறாரு, சட்டசபையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும், உண்மையாலுமே நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த நல்ல எண்ணத்துக்கு தானே இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் ஆர்ப்பாட்டத்தில் இறங்கி உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கிது. அப்போ நீங்கள் ஆதரிக்கணும்ல. நீங்கள் ஏன் போலீஸை விட்டு அதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் வர்ற பசங்களை அடித்து ஓட விடுறீங்க? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யாருக்காக பண்ணுறீங்க இது அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருது. அதுக்காக அவர் தான் அங்கே சொல்கிறார்ல, சட்டசபையில் சொல்கிறாரு, இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணால் மக்களுக்கு பாதிப்பு இல்லையா, மக்களுக்கு பிரச்சனை இல்லையா, அதனால் சட்டம் ஒழுங்கு சீர்படாதா, சீர்கேடாகும்ல, இதெல்லாம் பார்த்து தான் ஒரு சிஎம்மாக கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் போலீஸ் விட்டு பாதுகாப்பு கொடுத்தா சட்டம் ஒழுங்கு சீர்கேடாது. போலீஸை விட்டு லத்தி சார்ஜ் பண்ண சொன்னீங்கன்னா தான் இப்போ சட்டம் ஒழுங்கு சீர்விடும். அப்போ நீங்கள் பண்ணுற ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. நீங்கள் டீலிமிட்டேஷனுக்கு எல்லாரையும் வாங்கன்னு தானே கூப்பிட்டீங்க. அப்போ தமிழக வெற்றிக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுச்சுல, அதுக்கு ஒத்துக்கிட்ட நீங்கள் இதை ஏன் சைலண்ட்டாக ஆர்ப்பாட்டம் தானே பண்ணட்டும், விடுப்பா, யாரும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, மக்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கள், போலீஸ்லாம் பாதுகாப்பு கொடுங்கன்னு நீ சொன்னீங்கன்னா நீ மக்களுக்கான தலைவன், மக்களுக்கான சிஎம். ஆனால் நீங்கள் சட்டசபையில் தீர்மானம் போடுவீங்களா? ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு ஆதரவாக நீங்கள் போட்ட தீர்மானத்துக்கு ஏன் தமிழக வெற்றிகளும் சொல்ல, நாளைக்கு எந்த கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் நீங்கள் சப்போர்ட் தான் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு தான் அதில் உடன்பாடு இல்லை. உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா நீங்கள் மட்டும் தீர்மானம் போட்டிங்கன்னா அங்கே ஒத்துப்பாங்கன்னா முடியாது. ஒட்டுமொத்த மக்களும் இறங்கினா தானே உங்களுக்கு பலமாக இருக்கும். ஏன் அப்போ அந்த மக்கள் பலத்தை நீங்கள் காட்ட விட மாட்டேங்கிறீங்க? அதுக்கு பேர் தான் கூட்டி கலவாணித்தனம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? இங்கே ஒரு இது போன்னு சொன்னார், அங்கே உட்காந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக நீங்கள் அதை எதிர்த்தீங்க நாடாளுமன்றத்தில்னு கேட்டால் அதையும் செஞ்சுருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க ஒரு சட்டத்தை வேண்டான்னு வாங்கலாம், தீர்மானம் போடுவாங்களாம். ஆனால் அதுக்காக நம்ம வந்து சப்போர்ட்டுக்கு பண்ணி நம்ம அந்த தீர்மானத்தையோ இல்லை அந்த விஷயத்தை இறங்கி நம்ம சப்போர்ட் பண்ணி ஆதரித்தா நம்மளை வந்து போலீஸ் விட்டு தாக்குவாங்களாம். இதை தான் நான் சொல்கிறது. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கிட்டு தான் இருக்குது. இதை யார் சட்டம் போட்டு தடுக்கணும்? இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த இதை நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம், இங்கே செய்ய விட மாட்டோம், இங்கே ஒரு சட்டம் போடுற அளவுக்கு இவருக்கு பவர் இல்லைனாலும் அந்த சட்டத்தை போட வைக்கக்கூடிய இடத்துல இவர் இருக்கிறார். அதற்கு இவருக்கு என்ன தேவைன்னா மக்களின் பலம், மக்களின் சப்போர்ட், பழைய கட்சிகளின் சப்போர்ட். அப்போ அந்த கட்சிகளின் சப்போர்ட் தானாக கிடக்கும்போது அதை தட்டி விடுறது என்ன மாதிரியான நரித்தனம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதை தான் நான் சொல்லணும்னு உங்கள்கிட்ட ஆசைப்பட்டேன் ஒழிய மற்றபடி இவங்க யார் என்ன ஏதுன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ கூட்டுக்களவாணி தான். இவங்க ஒன்று பண்ணுவாங்க, அவங்க அங்கே ஒன்று பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இவங்களே ஒன்று பண்ணுவாங்க திருப்பி. அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், மக்களாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். திருப்பி ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கேன்னு மாற்றி ஓட்டு போட்டிங்க. உங்களுக்கு வேறு ஒரு ஆப்ஷனே இல்லை, நான் ஒத்துக்கிறேன், சந்தோஷம். 50 வருஷமாக இவங்களை விட்டால் இவன் அப்படின்ற ஆப்ஷன் இருந்துச்சு. அதனால தான் நீங்கள் அதை மாற்றி எடுத்தீங்க. வேறு யாருமே தைரியமாக இவங்களை எதிர்க்கிறதுக்கு வரல அப்படின்றத நான் ஒத்துக்கிறேன். அப்படியே வந்தவங்க கூட கடைசியில் வேறு வழி இல்லாமல் இவங்கள்ட்ட போய் சேர்ந்துட்டாங்கன்றது நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இன்றைக்கி திரும்ப ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு வந்திருக்கு. இவங்களாம் எதிர்க்கிறதுக்கான ஒரு ஆள் தில்லா தைரியமாக இறங்கி செய்கிறாப்புல. முடிஞ்சால் அவரை சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரே ஒரு வாட்டி ஆட்சியை ஒருத்தட்ட கையில் கொடுக்குறனால நான் எவனும் செத்துற போகிறது கிடையாது. அவங்க ஆளும்போதும் நம்ம தான் உழைச்சோம், நம்ம தான் குடும்பத்தை பார்த்துக்கிட்டோம், நம்ம தான் கஷ்டப்பட்டோம், இன்பம் துன்பம் கஷ்டம் கடன் எல்லாத்தையும் நம்ம தான் வந்து அனுபவிச்சுட்ருக்கோம். இத்தனை 50 வருஷமாக அனுபவித்தோம். ஒருத்தட்ட 5 வருஷம் கொடுக்கறது மூலிமா நம்ம என்ன செத்தா போயிட போகிறோம் அப்படின்ற சின்னோண்டு புரிதல் இருந்தால் கூட மாற்றத்தை நோக்கி நம்ம விரல்கள் ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு பட்டனை தேட ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாற்றத்தை உங்கள் விரல் மூலிமா நீங்கள் காட்ட முடியும் அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா ஸ்ட்ராங்காக சொல்லிக்க ஆசைப்பட்றேன். பிகாஸ் இன்றைக்கி இது இஸ்லாமியர் சமூகம் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் முட்டாள்கள். இன்றைக்கி இஸ்லாமியர்கள், நாளைக்கு தமிழர்கள். மறந்துடாதீங்க. ஏன் ஐயனார் எனக்கு தான், அதை எவனும் கை வைக்க விடக்கூடாதுன்னு நீ நினச்ச அப்படின்னா உன்னால் முடியும். ஐயனார் சங்கிலிக்கு இருப்பேன், நான் சொன்ன மாதிரி யாராக வேணா இருக்கணும், அவனுக்கு ஒரு குலதெய்வம். உன் குலதெய்வத்து மேலே எவனும் கை வைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொலவெறியோட இந்த மாதிரி விஷயத்தை நம்ம எதிர்த்தே ஆகணுன்றதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye bye.